Hello friends, good morning to all. Today என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா 500 plus most expected mechanical question seriesல part 4 தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ற மாதிரி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. ஸோ ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் ஆல்ரெடி நம்ம வந்து 25 கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மொத்தமாக வந்து பார்ட் 3 வரைக்கும் நம்ம வந்து 75 கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா, இன்றைக்கி வந்து 76லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அவர் மோட்டோ வந்து எல்லாருமே வந்து 100 out of 100 வந்து எடுக்கணும் டெக்னிக்கலில். சரிங்களா, ஸோ வாங்க நம்ம வந்து 76லேருந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இது சீரீஸ் வந்து எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா SSC-JEக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் வைசாக் ஸ்டீல் பிளான்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே. சரிங்களா, ஸோ 76th கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணுவோம். இன் த நேவியர் ஸ்டோக்ஸ் ஈக்குவேஷன் த ஃபோர்ஸஸ் கன்சிடர்ட் ஆர். சரிங்களா, ஸோ இப்போ வந்து நேவியர் ஸ்டோக்ஸ் ஈக்குவேஷன் வந்து நம்ம வந்து என்னென்ன ஃபோர்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ என்னென்ன ஃபோர்ஸ் கன்சிடர் பண்ணுவாங்கன்னா கிராவிட்டி ஃபோர்ஸ், ப்ரெஷர் ஃபோர்ஸ் அண்ட் விஸ்கஸ் ஃபோர்ஸ். சரிங்களா, எந்த ஃபோர்ஸ் கன்சிடர் பண்ண மாட்டாங்கன்னா டர்புலன்ஸ் ஃபோர்ஸ் மட்டும் தான் என்ன பண்ண மாட்டாங்கன்னா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. சரிங்களா, ஸோ ஆப்ஷன் பி தான் என்னது கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் பி, கிராவிட்டி, ப்ரெஷர் அண்ட் விஸ்கஸ் ஃபோர்ஸ், இது மூணு ஃபோர்ஸுமே வச்சு தான் என்ன பண்ணுவாங்கன்னா நேவியர் ஸ்டோக்ஸ் ஈக்குவேஷன் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 77 பாருங்க. ஃபார் ஏ விஸ்கஸ் ஃப்ளோ த ரிலேஷன் பிட்வீன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அண்ட் ரெனால்ட்ஸ் நம்பர். சரிங்களா, விஸ்கஸ் ஃப்ளோவில் வந்து நமக்கு வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனுக்கும் ரெனால்ட்ஸ் நம்பருக்கும் வந்து ஒரு ரிலேஷன் இருக்குது. சரிங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் எஃப் ஈக்குவல் டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா என்ன சொல்லுவாங்க 16 டிவைடட் பை ரெனால்ட்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். எஃப்ன்றது வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனாக இருந்துச்சுன்னா 16 டிவைட் பை ரெனால்ட்ஸ் நம்பர். ஒருவேளை நமக்கு வந்து இன்னொரு ரிலேஷன் இருக்குது. சரிங்களா, என்ன ரிலேஷன் இருக்குன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கேட்க மாட்டாங்க, ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் கேட்பாங்க. சரிங்களா, ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் ஈக்குவல் டு 4 times கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் எஃப் டேஷ் ஈக்குவல் டு 4f. சரிங்களா, ஸோ அப்போ வந்து ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் கேட்டாங்கன்னா ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் அண்ட் ரெனால்ட்ஸ் நம்பருக்குள்ள ரிலேஷன் கேட்டாங்கன்னா ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் எஃப் டேஷ் ஈக்குவல் டு 64 டிவைட் பை ரெனால்ட்ஸ் நம்பர். ஸோ ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் கேட்டாங்கன்னா 64, ஃபேக்டர் 64 வரணும். பட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கேட்குறாங்க, ஃப்ரிக்ஷனை 16 வரணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க 78th கொஸ்டின். தி எனர்ஜி லாஸ் இன் ஃப்ளோ த்ரோ நாசல் அஸ் கம்பேர் டு வென்சுரிமீட்டர். சரிங்களா, ஸோ வென்சுரிமீட்டர் இருக்கு, நாசல் இருக்கு. ஸோ வென்சுரிமீட்டர் அண்ட் நாசல் எல்லாமே எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு கேட்டால் டிஸ்சார்ஜ் மெஷர் பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணுவோம் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா, டிஸ்சார்ஜ் மெஷர் பண்ணுறதுக்கு தான் ஃப்ளோ ரேட் மெஷர் பண்ணுற டிவைஸ் தான் அது வென்சுரிமீட்டர், நாசல். ஓகேவா, ஸோ இப்போ வந்து நாசலில் கம்பேர் பண்ணும்போது வென்சுரிமீட்டரோட எனர்ஜி லாஸ் எப்படி இருக்கும். சரிங்களா, எனர்ஜி லாஸ் வந்து எதுக்கு வந்து மேக்ஸிமமாக இருக்கும்னு கேட்டோம்னா நாசலுக்கு தான் என்னது ரொம்ப அதிகமாக இருக்கும். பிகாஸ் வென்சுரிமீட்டர் வந்து என்னென்னா ரொம்ப அக்யூரேசி. சரிங்களா, ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். பட் நாசல் வந்து வென்சுரிமீட்டரை கம்பேர் பண்ணும்போது அக்யூரேட் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இப்போ எனர்ஜி லாஸ் எதுக்கு அதிகமாக இருக்கும், நாசலுக்கு தான் என்னது அதிகமாக இருக்கும். சரிங்களா, அப்போ ஆப்ஷன் பி மோர். தி எனர்ஜி லாஸ் இன் ஃப்ளோ த்ரோ நாசல் ஆஸ் கம்பேர் டு வென்சுரிமீட்டர் இஸ் மோர். 79th கொஸ்டின். இன் fluid mechanics the continuity equation is the mathematical statement embodying the principle of. ஸோ அப்போ continuity equation வந்து என்ன சொல்கிறாங்க, continuity equation is the principle of என்னது கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். சரிங்களா, அதே கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜினா என்ன வரும், கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜினா என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து அதுக்கு இன்னொரு ரிலேஷன் இருக்குது, என்னது பெர்னாலிஸ் ஈக்குவேஷன். சரிங்களா, பெர்னாலிஸ் ஈக்குவேஷன். ஸோ அப்போ வந்து கண்டினியூட்டி ஈக்குவேஷன் இஸ் த கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ், பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் இஸ் த கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. அடுத்து நம்மளுக்கு வந்து கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் ஒன்று இருக்கும். சரிங்களா, ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம்னா வந்து நேவியர் ஸ்டோக்ஸ் ஈக்குவேஷன் வந்து கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, நெக்ஸ்ட் 80 கொஸ்டின் நம்பர் 80 பாருங்க. A pitot static tube is used to measure. சரிங்களா, பிட்டோட் டியூப் இருக்கு. சரிங்களா, பிட்டோட் டியூப் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பிட்டோட் டியூப் எப்படி இருக்கும் நமக்கு தெரியணும். ஸோ இந்த இடத்துல பாருங்க பிட்டோட் டியூப் எப்படி இருக்குன்னா வந்து ஒரு ஹரிசாண்டலாக இருக்கும் அண்ட் ஒரு எல் ஷேப். ஓகேவா, எல் ஷேப்ல வந்து இருக்கும், ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் இருக்கு. ஸோ இப்போ வந்து பிட்டோட் டியூப் வந்து எதுக்கு மெஷர் பண்ணுவாங்கன்னு கேட்டாங்கன்னா அதனுடைய ஃப்ளூயிட் ஃப்ளோ வெலாசிட்டி வந்து என்ன பண்ணுவாங்க மெஷர் பண்ணுவாங்க அண்ட் டைனமிக் ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ். சரிங்களா, ஸோ அப்போ வந்து இந்த இடத்துல வந்து
நமக்கு வந்து h இருக்குல்ல இந்த இடத்துல டைனமிக் ப்ரெஷர் அண்ட் வெலாசிட்டி தான் என்ன பண்ணுவாங்கன்னா மெஷர் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ நம்மளுக்கு வந்து என்னன்னா பிரின்சிபல் என்ன பிரின்சிபல் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டோம்னா அது பெர்னாலிஸ் பிரின்சிபல் தான். ஸோ அப்போ வந்து பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் கைனெட்டிக் ஹெட் அண்ட் ப்ரெஷர் ஹெட் சரிங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து இந்த பாயிண்ட் 2 வந்து எப்படி இருக்குன்னா வெலாசிட்டி வந்து என்ன இருக்கும் 0 இருக்கும் சரிங்களா. வெலாசிட்டி 0 இருந்துச்சுன்னா அந்த பாயிண்ட் பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தா ஸ்டாக்னேஷன் சொல்லுவோம். ஸ்டாக்னேஷன் மீன்ஸ் வெலாசிட்டி ஈக்குவல் டு 0 சரிங்களா. ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல பாருங்க வெலாசிட்டி ஹெட் வந்து எப்படி இண்டிகேட் பண்ணுவாங்கன்னா லிக்விட் லெவல் பிட்வீன் பிட்டோட் டியூபுக்கும் சரிங்களா. இந்த எக்ஸ் இருக்குல்ல எக்ஸுக்கும் இது மேலே இருக்கிறது எக்ஸ்ல இருந்து மேலே எவ்வளோ இருக்கு எச் இருக்கு. ஸோ அந்த தான் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து வெலாசிட்டி ஹெட்னு சொல்லுவோம். அதுக்கான டிஃப்ரென்ஸ் சரிங்களா. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிட்டோட் டியூபுக்கும் பீசோமீட்டருக்கும் அந்த ஹெட் டிஃப்ரென்ஸ் தான் வெலாசிட்டி ஹெட்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ அப்போ வந்து எதுக்கு மெஷர் பண்ணுவோம் பிட்டோட் டியூப் வந்து என்ன டோட்டல் ஹெட் மெஷர் பண்ணுறது தான் சரிங்களா. டோட்டல் ஹெட்னா என்னது டைனமிக் ப்ரெஷர் அண்ட் ஃப்ளூயிட் வெலாசிட்டி சரிங்களா. ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிட்டோட் டியூப் இஸ் யூஸ் டு மெஷர் என்னது டைனமிக் ப்ரெஷர் நாட் டிஃப்ரென்ஸ் டோட்டல் ஹெட் தான் வரணும் சரிங்களா. டோட்டல் ஹெட் கொடுத்துருந்தாங்கன்னா டோட்டல் ஹெட் எழுதிருங்க. பட் வந்து இல்லைனா வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா டைனமிக் ப்ரெஷர் கொடுத்தா டைனமிக் ப்ரெஷர் இல்லைனா வந்து ஸ்டாக்னேஷன் வெலாசிட்டி கொடுத்துருந்தா என்ன எழுதலாம் ஸ்டாக்னேஷன் வெலாசிட்டி. ஸோ அப்போ வந்து 3 ஆப்ஷன் வரலாம். ஸ்டாக்னேஷன் வெலாசிட்டி வரணும் இல்லை டைனமிக் ப்ரெஷர் இல்லை டோட்டல் ஹெட். இது 3மே மெஷர் பண்ணுறதா யாருன்னு கேட்டால் பிட்டோட் ஸ்டாட்டிக் டியூப். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க 81 கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன் ஆஃப் நாசல் சரிங்களா. ஸோ நமக்கு வந்து தெரியும் டிஸ்சார்ஜ் ஈக்குவல் டு கியூ ஈக்குவல் டு என்ன படிப்போம் ஏ இன்டூ வெலாசிட்டின்னு சொல்லி படிச்சிருப்போம் சரியா. ஸோ அப்போ வந்து கியூன்றது என்னது டிஸ்சார்ஜ். அப்போ வந்து சிடின்றது அதே மாதிரி தான் சிடி ஈக்குவல் டு என்னது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ். ஏக்குள்ள என்னது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன் சிசி இன்டூ சிவின்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெலாசிட்டி சரிங்களா. என்ன கேட்டிருக்காங்க கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன் தான் கேட்டிருக்காங்க. அப்போ சிசி ஈக்குவல் டு என்ன வரணும் சிடி டிவைட் பை சிவி சரிங்களா. ஸோ ஆப்ஷன் பி தான் என்னது கரெக்டான ஆன்சர். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன் ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் டிவைட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெலாசிட்டி சரிங்களா. 81க்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ரோட்டோமீட்டர் இஸ் யூஸ் டு மெஷர் சரிங்களா. ரோட்டோமீட்டர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து என்னென்ன டிவைஸ் என்னென்ன மெஷர்மெண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வென்சுரிமீட்டர், ஃப்ளோ நாசல், ஆரிஃபைஸ் மீட்டர், பென் மீட்டர், ரோட்டோமீட்டர். இது 5 இருக்குங்களே ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 5மே எது மெஷர் பண்ணும் அப்படின்னு கேட்டால் வந்து ரேட் ஆஃப் ஃப்ளோ அதான் அது கியூனா அது டிஸ்சார்ஜ் சரிங்களா. ஸோ அப்போ டிஸ்சார்ஜை மெஷர் பண்ணுறது தான் யார் இந்த 5 பேர் இருக்காங்க யார் வென்சுரிமீட்டர், ஃப்ளோ நாசல், ஆரிஃபைஸ் மீட்டர், பென் மீட்டர் அண்ட் ரோட்டோமீட்டர். ஸோ இந்த 5 பேர் தான் எதை மெஷர் பண்ணுவாங்க டிஸ்சார்ஜ் வந்து மெஷர் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ரோட்டோமீட்டர் கேட்டிருக்காங்க. அப்போ ரேட் ஆஃப் ஃப்ளோ வந்து மெஷர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பிட்டோட் டியூப் என்ன சொன்னேன் இப்போ தான் படித்தோம். பிட்டோட் டியூப் வந்து வெலாசிட்டி சரிங்களா. ஸ்டாக்னேஷன் வெலாசிட்டி இல்லை டைனமிக் ப்ரெஷர் இல்லை டோட்டல் ஹெட் இது 3மே மெஷர் பண்ணுறது யார் பிட்டோட் டியூப். நெக்ஸ்ட் ஹாட் ஒயர் அனிமோமீட்டர்னாவே தெரியும் சரிங்களா. ஏரை மெஷர் பண்ணுறது. ஸோ ஏர் வெலாசிட்டி மெஷர்மெண்ட் பண்ணுறது தான் யாருன்னு கேட்டால் என்ன கேட்பாங்க ஏர் கேஸ் வெலாசிட்டி. ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்பாங்க டாக்கோமீட்டர்னு இருக்கும். டாக்கோமீட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா நமக்கு எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா பிரேக் ஓகேவா ஸ்பீடு வந்து மெஷர் பண்ணுறது தான் யார் ரொட்டேஷனை மெஷர் பண்ணுறது யாருன்னா டாக்கோமீட்டர் சரிங்களா. இது எல்லாமே மெஷர்மெண்ட் டிவைசஸ் சரிங்களா. ஸோ வந்து 82க்கு என்னன்னா ஆப்ஷன் டி ஃப்ளோ ஆஃப் லிக்விட் சரியா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் 83 பாருங்க in laminar flow in a round pipe. For a laminar flow in round pipe, the energy correction factor. ஸோ இப்போ எனர்ஜி கரெக்ஷன் ஃபேக்டர்னு சொல்லிட்டு 2-3 கண்டிஷன் இருக்கும் சரிங்களா. எனர்ஜி கரெக்ஷன் ஃபேக்டர் மொமெண்டம் கரெக்ஷன் ஃபேக்டர்னு இருக்குது. ஸோ இப்போ ஃபார் லேமினார் ஃப்ளோக்கு எனர்ஜி கரெக்ஷன் ஃபேக்டர் எவ்வளோ 2, அதே மொமெண்டம் கரெக்ஷன் ஃபேக்டர்னா அது 1.33 சரிங்களா. அப்படியே மாறி வரணும் ஓகேவா. ஃபார் டர்புலன்ட் ஃப்ளோக்குனா எனர்ஜி கரெக்ஷன் ஃபேக்டர் எவ்வளோனா 1.3 பட் மொமெண்டம் கரெக்ஷன் ஃபேக்டர் எவ்வளோ 1.2 ஓகேவா. அதோட எல்லாமே கம்மியாக தான் வரும். இங்கே 2 இருக்குது, 1.33 இருக்குது, இங்கே 1.33 இருக்குது, இங்கே 1.2 இருக்குது. ஸோ இப்போ டர்புலண்ட்டுக்கு வந்து அதோட கரெக்ஷன் ஃபேக்டர் எல்லாமே குறைஞ்சி தான் வரும். ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபார் லேமினார் ஃப்ளோன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்ஷன் ஃபேக்டர் கேட்டிருக்காங்க எனர்ஜி கரெக்ஷன் ஃபேக்டர். ஸோ இப்போ லேமினார் ஃப்ளோக்கு எனர்ஜி கரெக்ஷன் ஃபேக்டர் எவ்வளோ 2 ஓகேவா. ஸோ அப்போ என்னன்னு பார்த்தோம்னா வந்து லேமினார் ஃப்ளோ எனர்ஜி கரெக்ஷன் ஃபேக்டர் எவ்வளோ வந்து 2. ஸோ இப்போ 83க்கு வந்து ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இன் ஏ பைப் ஃப்ளோ லாஸ் ஆஃப் ஹெட் டியூ டு சடன் கான்ட்ராக்ஷன் சரிங்களா. ஸோ இப்போ வந்து சடன் கான்ட்ராக்ஷன் இருந்துச்சுன்னா அதோட ஹெட் லாஸ் ஹெச்எல்னு சொல்லுவோம் சரிங்களா. சடன் கான்ட்ராக்ஷன் இருந்துச்சுன்னா அதோட ஹெட் லாஸ்க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா வந்து v²/2g × 1/cc - 1 the whole square ஓகேவா.
இப்போ நமக்கு வந்து இப்போ ஹெட் லாஸ்க்கு வந்து நிறைய ரீசன் இருக்குது சரிங்களா. மேஜர் ஹெட் லாஸ் மைனர் ஹெட் லாஸ்ன்னு இருக்கும். மேஜர் ஹெட் லாஸ் யாருன்னு கேட்டால் வந்து ஃப்ரிக்ஷனால் தான் மேஜர் ஹெட் லாஸ் வரும். மைனர் ஹெட் லாஸ்ன்னு என்னென்னு பார்த்தா சடன் கான்ட்ராக்ஷன் சரிங்களா. அடுத்து பெண்ட் த்ரோ பைப், பெண்டில் நம்மளுக்கு பெண்ட் இருக்கும் ஓகேவா. ஸோ இது மாதிரி வந்து கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா சடன் கான்ட்ராக்ஷன் கேட்டிருக்காங்க, சடன் என்லார்ஜ்மெண்ட் அப்படிலாம் இருக்கும். சடன் கான்ட்ராக்ஷன் என்ன ஃபார்முலா பார்த்தா v²/2g × 1/cc - 1 the whole square. ஸோ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மேக்ஸிமம் வெலாசிட்டி இன் ஃபுல்லி டெவலப்மெண்ட் ஓகேவா, ஃபுல்லி டெவலப்டு லேமினார் பைப் ஃப்ளோ. மேக்ஸிமம் வெலாசிட்டி வந்து ஃபார்முலா கேட்குறாங்க இன் ஃபுல்லி டெவலப்டு ஃப்ளோ சரிங்களா. ஃபுல்லி டெவலப்டு லேமினார் ஃப்ளோனா நமக்கு வந்து மேக்ஸிமம் வெலாசிட்டி வந்து அவனுடைய ஆவரேஜ் வெலாசிட்டிக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்து நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. மேக்ஸிமம் வெலாசிட்டி சரிங்களா, மேக்ஸிமம் வெலாசிட்டி டிவைட் பை ஆவரேஜ் வெலாசிட்டி ஈக்குவல் டு என்னதுன்னா 2 சரிங்களா. அப்போ மேக்ஸிமம் வெலாசிட்டி வந்து இன் லேமினார் டெவலப்டு ஃப்ளோவாக இருந்துச்சுன்னா ஈக்குவல் டு 2x த ஆவரேஜ் வெலாசிட்டி சரிங்களா. மேக்ஸிமம் வெலாசிட்டி வந்து 2 times த ஆவரேஜ் வெலாசிட்டி. ஸோ அப்போ வந்து ஆப்ஷன் சி மேக்ஸிமம் வெலாசிட்டி 2x த ஆவரேஜ் வெலாசிட்டி. நெக்ஸ்ட் 86 பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ மைனர் லாஸ் சரிங்களா. நமக்கு 2 types ஆஃப் லாஸ் பார்த்தோம், மைனர் லாஸ் அண்ட் மேஜர் எனர்ஜி லாஸ். ஸோ மைனர் எனர்ஜி லாஸ்னா எது இல்லைன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ எதெல்லாம் மைனர் லாஸாக இருக்கும்? சடன் என்லார்ஜ்மெண்ட், சடன் லாஸ் டியூ டு என்ட்ரன்ஸ் ஆஃப் பைப், லாஸ் டியூ டு பெண்ட் பைப். இது எல்லாமே யாருன்னு கேட்டாங்கன்னா வந்து மைனர் லாஸ்க்கு எக்ஸாம்பிள் சரிங்களா. லாஸ் டியூ டு ஃப்ரிக்ஷன் சரிங்களா. லாஸ் டியூ டு ஃப்ரிக்ஷன்னா வந்து நமக்கு ஃப்ரிக்ஷனால் வந்து என்னது எனர்ஜி லாஸ் நடக்கும், அதாவது ஹெட் லாஸ் நடக்கும். ஸோ லாஸ் டியூ டு ஃப்ரிக்ஷன்னா நம்மளுக்கு வந்து என்ன சொல்லுவோம்னு கேட்டால் மேஜர் லாஸ்ன்னு சொல்லுவோம் சரிங்களா. மேஜர் லாஸ் தான் அது லாஸ் டியூ டு ஃப்ரிக்ஷன். ஸோ இப்போ நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும், HL = FL v² / 2gd அப்படின்னு சொல்லி படிப்போம். 4FLv²/2gd தான் என்னன்னா டியூ டு ஃப்ரிக்ஷனால் நம்மளுக்கு ஏற்படுற எனர்ஜி லாஸ் FLv² / 2gd சரியா. ஸோ 87th கொஸ்டின் பாருங்க. If x is the distance measured from leading edge of a flat plate, then laminar boundary layer thickness where is as சரிங்களா. நமக்கு வந்து ஒரு ஃப்ளாட் பிளேட் இருக்கு சரிங்களா. ஃப்ளாட் பிளேட் வந்து நம்மளுக்கு லீடிங் எட்ஜ் தான் அது லீடிங் எட்ஜ்னு சொல்லுவோம் சரிங்களா. லீடிங் எட்ஜ் இது வந்து என்னன்னா டெய்லிங் எட்ஜ்னு சொல்லுவோம். ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் லீடிங் எட்ஜ்லேருந்து நம்மளுக்கு வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் சரிங்க. எக்ஸ் இஸ் த டிஸ்டன்ஸ் மெஷர்ட் ஃப்ரம் த லீடிங் எட்ஜ் ஆஃப் ஃப்ளாட் பிளேட் ஓகேவா. நமக்கு வந்து திக்னஸ் ஆஃப் இப்போ வந்து பவுண்டரி லேயர் திக்னஸ் படிப்போம் சரிங்களா. பவுண்டரி லேயர் திக்னஸ் படிக்கும்போது வந்து இப்படி படிப்போம். ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து அந்த லேமினார் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு கேட்டோம்னா வந்து என்னன்னு பார்த்தா x⁻1/2 சரிங்களா. அந்த பவுண்டரி லேயர் திக்னஸ் வந்து மெஷர் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது சரியா. பவுண்டரி லேயர் மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா பார்த்தோம்னா வந்து பவுண்டரி லேயர் திக்னஸ் ஈக்குவல் டு ஒரு ஃபார்முலா, பவுண்டரி லேயர் திக்னஸ் ஈக்குவல் டு 5x / Reynolds நம்பர் சரிங்களா. இதுதான் ஃபார்முலா. ரெனால்ட்ஸ் நம்பர்ங்கிறது ρVx/μன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ வந்து இது டேரக்ட்லி எனர்ஜி லாஸ் வந்து எப்படி இருக்கும் சரி. பவுண்டரி லேயர் திக்னஸ் வந்து எதுக்கு டேரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும்? x⁻1/2 இருக்கும். ஸோ இது ஃபார் லேமினாருக்கு. அதே டர்புலண்ட் கேட்டாங்கன்னா வந்து இன்னொரு ஃபார்முலா. ஸோ நான் அது பார்ப்போம். இதுக்கு என்னன்னு பார்த்தா வந்து லேமினார் பவுண்டரி லேயர் திக்னஸோட அதனுடைய லீடிங் எட்ஜிலிருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு கேட்டால் x⁻1/2 டிஸ்டன்ஸ் ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து 88th கொஸ்டின். The velocity distribution at any section of pipe for steady laminar flow சரிங்களா. ஸோ இப்போ லேமினார் ஃப்ளோவாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கும்னு கேட்டால் வந்து பேராபோலிக்காக இருக்கும் சரிங்களா. ஃபார் லேமினார் ஃப்ளோவாக இருந்துச்சுன்னா அதோட வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் சரிங்களா. இந்த இடத்துல Vmax இருக்கும். ஸோ வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குன்னு கேட்டால் வந்து பேராபோலிக்காக இருக்கும். அதே ஷியர் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷனா எப்படி இருக்குன்னு கேட்டால் லீனியராக இருக்கும் சரிங்களா. நமக்கு வந்து ஃபார்முலா வந்து -∂P/∂x × 1 - r²/r² சொல்லி படிப்போம். ஃப்ளோ த்ரோ பைப்ஸில் வந்து நம்ம இதெல்லாமே படிச்சிருப்போம் சரிங்களா. நெக்ஸ்ட் 89th கொஸ்டின் பாருங்க. லேமினார் ஃப்ளோ சேஞ்சஸ் டு டர்புலண்ட் ஃப்ளோ சரிங்களா. இப்போ லேமினார் ஃப்ளோ வந்து டர்புலண்ட் ஃப்ளோவாக சேஞ்ச் ஆகுது. எப்போ சேஞ்ச் ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம லேமினார் ஃப்ளோவா டர்புலண்ட் ஃப்ளோவான்னு சொல்லி எப்படி மெஷர் பண்ணுவோம்? பை யூசிங் ரெனால்ட்ஸ் நம்பர் வச்சு தான் என்ன பண்ணுவோம்? மெஷர் பண்ணுவோம். அது வந்து லேமினார் ஃப்ளோவாக இருக்கா இல்லை டர்புலண்ட் ஃப்ளோவாக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ரெனால்ட்ஸ் நம்பர் வச்சு தான் பார்ப்போம். ரெனால்ட்ஸ் நம்பர் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? ρVd/μ
ஓகேவா. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு வந்து வெலாசிட்டி இந்த இடத்துல வந்து இன்க்ரீஸ் ஆக ரெனால்ட்ஸ் நம்பரோட வேல்யூ என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா. வெலாசிட்டியும் ரெனால்ட்ஸ் நம்பர் டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. ஸோ இப்போ வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆக ரெனால்ட்ஸ் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ரெனால்ட்ஸ் நம்பர் இன்க்ரீஸ் ஆக லேமினார் ஃப்ளோ வந்து டர்புலன்ட் ஃப்ளோவாக என்ன ஆகும், கன்வெர்ட் ஆகும். ஓகேவா. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு வந்து லேமினார் ஃப்ளோ டர்புலன்ட் ஃப்ளோவாக கன்வெர்ட் ஆகுதுன்னு என்ன அர்த்தம், வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆனால் மட்டும் தான் அது லேமினார் ஃப்ளோ வந்து டர்புலன்ட் ஃப்ளோவாக கன்வெர்ட் ஆகும். ஏன்னா வந்து ரெனால்ட்ஸ் நம்பர் வந்து 2300 கம்மியாக இருந்துச்சுன்னா வந்து லேமினார்னு சொல்லுவோம். வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது வந்து ரெனால்ட்ஸ் நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ரெனால்ட்ஸ் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ரெனால்ட்ஸ் நம்பரோட வேல்யூ வந்து 2000க்கு மேலே போயிடுச்சுன்னா அது டர்புலண்ட்டாக வந்து கன்வெர்ட் ஆகிடும். சரிங்களா. ஸோ அப்போ ஆப்ஷன் 89க்கு வந்து ஆப்ஷன் பி. 90க்கு பாருங்க, கொஸ்டின் நம்பர் 90. The non-dimensional number associated with hydrodynamic boundary layer. சரிங்களா. ஸோ இப்போ வந்து ஹைட்ரோடைனமிக் பவுண்டரி லேயர் மெஷர் பண்ணுறதுக்கு அந்த எந்த நான் டைமென்ஷனல் நம்பர் யூஸ் பண்ணுவோம்னு கேட்டால் ரெனால்ட்ஸ் நம்பர் தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா. பவுண்டரி லேயரில் வந்து நமக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்னு கேட்டால் என்ன யூஸ் பண்ணுவோம், ரெனால்ட்ஸ் நம்பர் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா. இங்கே பாருங்கள், அப்போ ரெனால்ட்ஸ் நம்பர் பவுண்டரி லேயர் திக்னஸ்க்கு என்ன சொன்ன ஃபார்முலா ஃபார் லேமினார் ஃப்ளோவாக இருந்துச்சுன்னா 5x √RE. சரிங்களா. ரெனால்ட்ஸ் நம்பர் இது வந்து என்னன்னா லேமினாருக்கு. அதே வந்து நமக்கு வந்து டர்புலன்ட் கேட்டாங்கன்னா 0.36x /x⁵ சரிங்களா. புரிஞ்சுதா. ஓகேவா. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். The boundary layer separation occurs when. எப்போ வந்து நம்மளுக்கு boundary layer separation வந்து நடக்கும்னு கேட்குறாங்க. எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகும்னு கேட்டால் வந்து நம்மளுக்கு வந்து வெலாசிட்டி கிரேடியன்ட் வந்து 0 ஆச்சுன்னா, வெலாசிட்டி கிரேடியன்ட் மீன்ஸ் என்னது, ∂u/∂y = 0 அந்த கண்டிஷன் ஆச்சுன்னா நமக்கு என்ன ஆகணும்னா வெலாசிட்டி பவுண்டரி லேயர் வந்து செப்பரேஷன் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா. ஸோ ஆப்ஷன் பி. 92nd பாருங்க, the velocity distribution in the turbulent flow. சரிங்களா. நமக்கு வந்து வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் இன் லேமினார் ஃப்ளோனா பேராபோலிக், பட் டர்புலன்ட் ஃப்ளோவாக இருந்துச்சுன்னா அந்த பவுண்டரி லேயர் எதோ ஃபாலோ பண்ணு கேட்டால் லாகரிதமிக். சரிங்களா. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சரியா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 93rd பாருங்க, இன் டர்புலன்ட் ஃப்ளோ த்ரோ பைப் த ஷியர் ஸ்ட்ரெஸ் இஸ். சரிங்களா. ஸோ இப்போ டர்புலன்ட் ஃப்ளோவாக இருந்துச்சுன்னா நமக்கு ஷியர் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா. எப்பவுமே ஷியர் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குன்னு கேட்டால் வால் வந்து எப்படி இருக்குன்னா மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் இருக்கும். சரிங்களா. அதோட சென்டரில் எப்படி இருக்குன்னு கேட்டால் வந்து மினிமமாக இருக்கும். சரிங்களா. ஸோ இப்போ மேக்ஸிமம் அட் த வால், ஓகே, டிக்ரீசஸ் லீனியர் டு 0 அட் சென்டர். சரிங்களா. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். 93க்கு வந்து ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் வந்து 94th பாருங்க, இன் ஃப்ளூயிட் ஃப்ளோ த்ரோ பைப்ஸ் டிரான்சிஷன் ஃப்ரம் லேமினார் டு டர்புலன்ட் டஸ் நாட் டிபெண்ட் அப்பான். சரிங்களா. ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து லேமினார் ஃப்ளோ வந்து லேமினார் ஃப்ளோலேருந்து டர்புலன்ட் ஃப்ளோவாக கன்வெர்ட் ஆகுது இல்லை, அதுக்கு என்ன நம்பர் யூஸ் பண்ணுவோம், ரெனால்ட்ஸ் நம்பர் வச்சு தான் பார்ப்போம். ரெனால்ட்ஸ் நம்பர் = என்ன பார்ப்போம், ρVD/μ. இதான் வந்து என்னது ரெனால்ட்ஸ் நம்பர். ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து லேமினார் ஃப்ளோலேருந்து டர்புலன்ட் ஃப்ளோவாக கன்வெர்ட் ஆகுதுன்னா அதனுடைய எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கணும், ரெனால்ட்ஸ் நம்பர் டென்சிட்டி டிபெண்ட் பண்ணியிருக்கணும், வெலாசிட்டி டிபெண்ட் பண்ணியிருக்கணும், டயமீட்டர் டிபெண்ட் பண்ணியிருக்கணும், டைனமிக் விஸ்காசிட்டி டிபெண்ட் பண்ணியிருக்கும். பட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்காது, லென்த் ஆஃப் த பைப் என்ன பண்ணியிருக்காது, டிபெண்ட் பண்ணியிருக்காது. அது எந்த லென்த் இருந்தாலும் வெலாசிட்டி டென்சிட்டி விஸ்காசிட்டி ஏதாவது சேஞ்ச் ஆச்சுன்னா கண்டிப்பாக என்னது லேமினார் வந்து டர்புலண்ட்டாக வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஸோ வந்து 94th வந்து ஆப்ஷன் ஏ. 95th பாருங்க, the thickness of turbulent boundary layer at distance x from leading edge over a flat plate varies as. சரிங்களா. இப்போ வந்து என்ன சொல்ல, திக்னஸ் ஆஃப் பவுண்டரி லேயர் கேட்குறாங்க. எதனுடைய பவுண்டரி லேயர் கேட்குறாங்க, டர்புலண்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அப்போ திக்னஸ் ஆஃப் டர்புலண்ட் பவுண்டரி லேயருக்கு வந்து நம்ம திக்னஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இன் டர்ம்ஸ் ஆஃப் என்னது எக்ஸ். சரிங்களா. லீடிங் எஜ்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும், அது எதை பொறுத்து வேரி ஆகும்னு பார்த்தோம்னா நமக்கு எதை பார்த்தோம், 0.36x/ என்ன பார்த்தோன்னா RE பவர். சரிங்களா. ரெனால்ட்ஸ் நம்பர் பவர் இந்த இடத்துல என்ன இருக்குன்னா 1/5 இருக்கும். சரிங்களா. ஸோ இப்போ வந்து 1/5 மேலே வந்துச்சுன்னா என்ன வரும், 1 - 1/5. சரிங்களா. அப்போ என்ன வரும், 4/5. ஸோ அப்போ வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தோம்னா வந்து அந்த திக்னஸ் வந்து T டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு x⁴/5. சரிங்களா. அப்போ வந்து ஆப்ஷன் ஏ. 94க்கு என்னன்னா ஆப்ஷன் ஏ ரொம்ப முக்கியமான கொஸ்டின். The thickness of turbulent boundary layer at distance x from leading edge over a flat plate varies as எவ்வளோ இதில் வேரி ஆகும்னா x⁴/5 வந்து வேரி ஆகும். சரிங்களா. 96th பாருங்க, ஃப்ராட் நம்பர் இஸ் டிஃபைன்ட் as the ratio of. சரிங்களா. ஃப்ராட் நம்பர் வந்து எதனுடைய ரேஷியோன்னு கேட்குறாங்க.
இதில் வந்து செகண்ட் லெட்டர் என்ன இருக்குது, செகண்ட் என்ன இருக்குது FR சரிங்களா, செகண்ட் என்ன இருக்குது ஆறுன்னு இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து கிராவிட்டி ஓகேவா, இது ஷார்ட்கட்டு. ஸோ GR செகண்ட் என்னது R தான் இருக்குது. ஸோ அப்போ ஃப்ராட் நம்பர் இஸ் த ரேஷியோ ஆஃப் இனர்ஷியா ஃபோர்ஸ் டிவைட் பை, எப்பவுமே இனர்ஷியா ஃபோர்ஸ் தான் வரும், கீழே இருக்கிறது என்னது சேஞ்ச் ஆகும் எல்லா நம்பருக்குமே சரிங்களா. அப்போ இனர்ஷியா ஃபோர்ஸ் டிவைட் பை கிராவிட்டி ஃபோர்ஸ் சரிங்களா. அப்போ ஃப்ராட் நம்பர்னா கிராவிட்டி ஃபோர்ஸ் செகண்ட் எழுத்து ஆறு, அது மாதிரி வந்து கிராவிட்டியில் செகண்ட் எழுத்து ஆறு சரிங்களா. அப்போ வந்து ஃப்ராட் நம்பர் இஸ் த ரேஷியோ ஆஃப் இனர்ஷியா ஃபோர்ஸ் டு கிராவிட்டி ஃபோர்ஸ். 97 பாருங்க, மேக் நம்பர் சரிங்களா. இப்போ வந்து ஃப்ராட் நம்பர் பார்த்தா அது மாதிரி மேக் நம்பர்னா என்னன்னா இனர்ஷியா ஃபோர்ஸ் டிவைட் பை இனர்ஷியல் ஃபோர்ஸ் டிவைட் பை எலாஸ்டிக் ஃபோர்ஸ், அதான் நான் சொல்லுவோம் மேக் நம்பர் சொல்லுவோம் சரிங்களா. அது வந்து ஸ்பீட் ஆஃப் ஏர் இதெல்லாம் பற்றி பேசுறது யாருன்னு கேட்டால் மேக் நம்பர் தான் பேசுவாங்க சரியா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 98 பாருங்க, த ஃப்ளோ இஸ் said to be subsonic when Mach number is சரிங்களா. இப்போ வந்து 3 டைப்ஸ் ஆஃப் நம்மளுக்கு வந்து ஸ்பீட் இருக்கும், ஃப்ளோ இருக்கும் சரிங்களா. சோனிக், சப்சோனிக், சூப்பர்சோனிக் ஓகேவா. ஸோ அப்போ வந்து மேக் நம்பரை பொறுத்து அதுதான் அதனுடைய ஃப்ளோ வந்து சொல்லுவாங்க. சப்சோனிக் என்னன்னா மேக் நம்பர் வந்து less than 1, சோனிக்னு வந்து M = மேக் நம்பர் = 1 இருக்கும் சரிங்களா. சூப்பர் சோனிக்னா மேக் நம்பர் வந்து greater than 1 சரிங்களா. 1 விட அதிகமாக இருந்துச்சுன்னா மேக் நம்பர் வந்து என்னது சூப்பர் சோனிக்னு சொல்லுவோம். சோனிக்னா வந்து M = 1, மேக் நம்பர் = 1, சப்னா வந்து அதோட கம்மி, மேக் நம்பர் வந்து less than 1 இருந்துச்சுன்னா அது பேர் சப்சோனிக். ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க, சப்சோனிக் கேட்டிருக்காங்க, அப்போ less than யூனிட்டி சரிங்களா. 1 விட கம்மியாக இருந்துச்சுன்னா சப்சோனிக். நெக்ஸ்ட் 99 பாருங்க, a draft tube சரிங்களா. டிராஃப்ட் டியூப் எதுக்காக யூஸ் பண்ணுவான்னு கேட்டால் நமக்கு வந்து எங்கே யூஸ் பண்ணுன்னு கேட்டால் ரியாக்ஷன் டர்பைனுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். ஏன் ரியாக்ஷன் டர்பைன் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் நமக்கு வந்து ஏரியா வந்து என்ன பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணி ப்ரெஷர் வந்து இது பண்ணணும் ஓகேவா, ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அப்போ வந்து அதுக்காக என்ன பண்ணுவோம்னா வந்து டிராஃப்ட் டியூப் வந்து யூஸ் பண்ணுவோம் ஓகேவா. ஸோ இப்போ கைனமெட்டிக் இதில் பார்த்தா இம்பல்ஸ் டர்பைனில் டிராஃப்ட் டியூப் யூஸ் பண்ணோம்னா யூஸ் பண்ண மாட்டோம் ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கள், வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். வெலாசிட்டி வந்து என்ன பண்ணணும், வெலாசிட்டியை வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்காக டிராஃப்ட் டியூப் யூஸ் பண்ணுவாங்க ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 100 கொஸ்டின் நம்பர் 100, கப்லான் டர்பைன் என்னன்னு கேட்டுறாங்க சரிங்களா. செகண்ட் எழுத்து என்ன இருக்குது ஏ, அப்போ வந்து கப்லான் டர்பைன் கேட்டால் ஆக்சியல் ஃப்ளோ ரியாக்ஷன் டர்பைன் சரிங்களா. ஸோ அப்போ வந்து ஆப்ஷன் டி தான், அது ஆப்ஷன் சி தான் அது கரெக்டான ஆன்சர், ஆக்சியல் ஃப்ளோ ரியாக்ஷன் டர்பைன் சரியா. ஸோ ஐ ஹோப் எல்லாருக்கும் எல்லா சம்பவமே இப்போ எல்லா கொஸ்டின்ஸும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீதி இருக்கிற கொஸ்டின் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.